வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மினிவேன் கவிழ்ந்து விபத்து, 3 பேருக்கு பலத்த காயம். உலக செவிலியர் தினம், மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட செவிலியர்கள். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஆபத்தை உணராமல் கடலில் குளித்த சுற்றுலா பயணிகள். சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். அந்த வகையில் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகின்றனர். கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு வருகை புரிகின்றனர். இந்த நிலையில் வழக்கத்தை விட கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்பட்டது. மேலும் அடிக்கடி உயிரிழப்பு ஏற்படுவதால் கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆபத்தை உணராமலும் கடல் சீற்றமாக உள்ளதை தெரியாமல் சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்தனர். மேலும் போலீசார் அவர்களை எச்சரித்து வெளியேற்றினர். புதுச்சேரி அருகே மினிவேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உட்பட 3 நபர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் ஓட்டி பகுதியில் இருந்து 18 நபர்களுடன் மினிவேனில் புதுச்சேரி அரியூர் பகுதியில் நடைபெறவுள்ள குழந்தையின் பெயர் சூட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரி நோக்கி அபிஷேகப்பாக்கம் பகுதியில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது மினிவேனின் ஸ்டேரிங் லாக் ஆனதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் கவிழ்ந்தது. இதில் மினிவேன் ஓட்டி வந்த ஓட்டுநர் முகமது உட்பட 3 நபர்களுக்கு காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த கிருமாம்பாக்கம் போக்குவரத்து போலீசார் விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் உள்ள சத்குரு அப்பா பைத்திய சுவாமியின் 165வது பிறந்தநாள் மற்றும் குரு பூஜையை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு வழிபாடுகள் நடத்தி சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆன்மீக குருவாக அப்பா பைத்திய சுவாமிகள் உள்ளார். இதனால் புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் சொந்த செலவில் அப்பா பைத்திய சுவாமிக்கு கோவில் அமைத்து நாள்தோறும் பூஜைகள் செய்து வருகிறார். இந்த நிலையில் அப்பா பைத்திய சுவாமியின் 165வது பிறந்த நாள் மற்றும் குரு பூஜை விழா நடைபெற்றது. குரு பூஜை விழாவை முன்னிட்டு அப்பா பைத்திய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி மகா தீபாராதனை காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தார். குரு பூஜை விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அப்பா பைத்திய சுவாமியை தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்களுடன் அமர்ந்து அறுசுவை உணவை முதலமைச்சர் ரங்கசாமி சாப்பிட்டார். புதுச்சேரி செயின்ட் தெரேஸ் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு அரங்க ராமானுஜர் ஆலயத்தில் ராமானுஜ ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்துடன் தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி செயின்ட் தெரேஸ் வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு அரங்க ராமானுஜர் ஆலயம் மற்றும் பஜனை மடம். இந்த ஆலயத்தில் ராமானுஜர் ஜெயந்தியை முன்னிட்டு காலை சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று அலங்கரிக்கப்பட்ட அரங்க ராமானுஜருக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது.
தொடர்ந்து 4000 திவ்ய பிரபந்தம் பாடல்களை பாடியவாறு ராமானுஜருக்கு உட்புறப்பாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ராமானுஜருக்கு முற்று ஓதுதல் செய்து ராமானுஜரை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். உலக செவிலியர் தினத்தை ஒட்டி புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். கைவிளக்கு ஏந்திய காரகி என்று அழைக்கப்படும் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த நாளான இன்று உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் கொண்டாடப்பட்ட விழாவில் உதவி செவிலியர் கண்காணிப்பாளர் ஜானி ஸ்டெல்லா மேரி தலைமையில் செவிலியர்கள் அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி அதிமுகவினர் கேக் வெட்டியும் அன்னதானம் வழங்கியும் கொண்டாடினர். தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில துணை செயலாளருமான வையாபுரி மணிகண்டன் தலைமையில் முத்தியால்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் கேக் வெட்டியும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கியும் கொண்டாடினர். இதில் திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவின் கடிதத்தை தேர்தல் ஆணையம் விமர்சித்து இருப்பது கண்டிக்கத்தக்கது என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா கண்டனம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சமூக நீதி மாணவர் இயக்கம் சார்பில் விழுப்புரம் காணையில் நடைபெற்ற கோடைக்கால சிறப்பு வகுப்பில் புதுச்சேரி மாவட்டம் சார்பில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசு பொருட்களும் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியில் இணைத்து கொண்ட மகளிர் அணியினருக்கும் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் பேராசிரியர் MH ஜவாஹிருல்லா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசு பொருட்களும் மகளிர் அணிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டையும் வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, நடைபெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து சில கவலைகளை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கடிதமாக அனுப்பியுள்ளார் என்றும், தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதம் மட்டுமே வெளியாகியுள்ளது, எத்தனை பேர் வாக்களித்தனர் என்ற தகவல் தேர்தல் துறை வெளியிடவில்லை என்று தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் கார்கே அந்த கடிதத்தை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பவில்லை என்றும், தேர்தல் ஆணையம் தேவையில்லாமல் கார்கேவை கண்டித்து அறிக்கை விட்டிருப்பது தவறான ஒன்று, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். இதுவரை நாடு விடுதலை அடைந்ததிலிருந்து இல்லாத ஒரு நடைமுறை பின்பற்றப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று பேசுபவர்கள் எதற்காக வாக்கு எண்ணிக்கைக்கு 44 நாட்கள் இடைவெளி விட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும் என்று கூறிய அவர், நடந்து முடிந்த 3 கட்ட தேர்தலில் தென் மாநிலம் மட்டுமில்லாமல் வட மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பிரகாசமாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். தேர்தல் பிரச்சாரங்களில் பிரதமர் வெறுப்பு அரசியலை செய்து வருகிறார். இந்தியா கூட்டணி கட்சியினரை அதிகமாக சாடி பேசி வருகின்றார். அந்த வகையில் இந்தியாவில் இஸ்லாமியர் பெண்களின் பிள்ளை பேறு விகிதம் அதிகரித்து வருவதாக பேசி வெறுப்பு அரசியலை மோடி செய்து வருவதாக கடுமையாக சாடினார். 10 ஆண்டு கால சாதனையை கூறி வாக்கு பெற முடியாத சூழலில் இஸ்லாமியர்களை பற்றி வெறுப்பு அரசியல் செய்து வருவது எடுபடாது. இது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மண்ணை கவ்வும் என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாவட்ட தலைவர் சகாபுதீன், மாமக மாவட்ட செயலாளர் முகமது இக்பால், தமுமுக மாவட்ட செயலாளர் குதரத்துல்லா, துணை செயலாளர்கள் இஸ்மாயில், முகமது ஆரிப், ஊடக அணி செயலாளர் அப்துல் அஜீஸ் கமால், முகமது ரியாஸ், நகர தலைவர் சர்க்கரை முகமது மற்றும் ஜாஃபர் அலி ஆகியோர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மினிவேன் கவிழ்ந்து விபத்து, 3 பேருக்கு பலத்த காயம். உலக செவிலியர் தினம், மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட செவிலியர்கள்.
இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.